ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிசம்பர் 31 ஒரு கார் ஷோரூமுக்கு போகிறீங்க. சேல்ஸ்மேன் உங்ககிட்ட கெஞ்சாத குறையா, சார் இன்னைக்கு கார் எடுங்க 1.5 லேக் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் ஜான்வரி 1 அதே ஷோரூமுக்கு போனால், சார் ப்ரைஸ் ஹைக் ஆகிடுச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா 50,000 கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரே ராத்திரியில் அப்படி என்ன மாறிடுச்சு? இரும்போட விலை ஒரே ராத்திரியில் ஏறிடுச்சா, இல்லை காரோட இன்ஜின் பவர்ஃபுல் ஆகிடுச்சா? ஆட்டோ மேக்கர்ஸ் எப்பயுமே சொல்கிற ரீசன் இன்க்ரீஸிங் இன்புட் காஸ்ட்டு. ஆனால் இது உண்மையா? இல்லை ஆட்டோ மேக்கர்ஸ் உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்களா? எப்படி டிசம்பரில் உங்களுக்கு கொடுத்த டிஸ்கவுண்ட்டை அடுத்த நாள் அடுத்த ஜான்வரியிலேயே உங்ககிட்ட இருந்தே ரெக்கவர் பண்ணுறாங்க? டூ டைப் ஆஃப் கஸ்டமர் சைக்காலஜியை வச்சு அவங்க விளையாடுற அந்த மார்க்கெட்டிங் கேம் என்ன? இந்த வீடியோவில் இந்த கார்ப்பரேட் ட்ராப்பை பற்றி தான் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் ஹைக்குக்கு ஆட்டோ மேக்கர் சொல்கிற ரீசன் இன்புட் காஸ்ட் ஆர் ரைசிங் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, இரும்போட விலை அதிகமாகிடுச்சு, அதான் காரோட விலை அதிகமாகிடுச்சு நான் நினைப்போம். அந்த ஒரு காரோட டோட்டல் காஸ்ட்டில் ரா மெட்டீரியல் இரும்பு, ரப்பர், பிளாஸ்டிக்கு வெறும் 30% to 35% தான். அதில் ஸ்டீலோட விலை வெறும் 2% தான். அது காரோட ஃபைனல் ப்ரைஸில் இம்பேக்ட் ஆகிற அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 0.6% to 0.8% தான். ஆனால் கம்பெனி ப்ரைஸை எவ்வளோ ஹைக் பண்ணுறாங்க? 3%, 5%, ஈவன் 8% கூட ஹைக் பண்ணுறாங்க. அப்போது அந்த பேலன்ஸ் 4% எங்கேருந்து வருது? அதுதான் ஆட்டோ மேக்கர்ஸ் உங்ககிட்ட மறைக்கிற அந்த ஐடன் ப்ராஃபிட் மார்ஜின். வேறு என்ன இதில் வரும்? செமிகண்டக்டர் அண்ட் லாஜிஸ்டிக். சார் சிப்பு ஸ்டோரேஜு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ஃபியூல் ப்ரைஸ் ஏறிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், லாஜிஸ்டிக் காஸ்ட் ஏறினாலும் அது காரோட டோட்டல் வேல்யூவில் ரொம்ப சின்ன போர்ஷன் தான். மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சின்ன இன்புட் காஸ்ட் இன்க்ரீஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ₹1 செலவு ஏறினா உங்ககிட்ட ₹10 வசூல் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம புது டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதான் ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, அந்த R&D காஸ்ட்டை வருஷம் ஃபுல்லாக கவர் பண்ணாமல் ஜான்வரியில் மக்கள் நியூ இயர் மூடில் இருக்கும்போது அவங்க தலையில் தூக்கி வைக்கிறாங்க. இந்த லாஜிக்கை நிறைய பேர் கேள்வி கேட்குறது இல்லை. ஏன்னா நம்ம ரா மெட்டீரியல்னு சொன்னாலே அது உண்மைன்னு நம்பிடுறோம். இந்த 1% இம்பேக்டை வச்சு உங்ககிட்ட 5% எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஒரு இன்ஃபார்ம்டு பையராக மாற முடியும். நாம் எல்லாரும் நினைக்கிறோம் கார் கம்பெனி ரொம்ப ஜெனரஸாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க டிசம்பர் டைம்லன்னு. கேஷ் டிஸ்கவுண்ட், எக்ஸ்சேஞ்ச் போனஸ், கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட், இப்படி படிப்படியாக கொடுக்கும்போது நம்ம மனசில் ஒரு ஹாப்பி ஃபீல் வரும். ஆனால் கார்ப்பரேட்டில் ஒன் ரூல் இருக்குது, தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் அ ஃப்ரீ லஞ்ச். டிசம்பரில் ஒரு பிராண்ட் 1 lakh டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அது கம்பெனியோட பெரிய டென்ட்டு. இந்த லாஸ் அவங்க எப்படி ஃபீல் பண்ண போகிறாங்க? அடுத்த வருஷம் ஃபுல்லாக லாஸில் போவாங்களா? இல்லை. அதான் அந்த டிஸ்கவுண்ட் ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜி. ஜான்வரி 1 அவங்க போடுற அந்த ப்ரைஸ் ஹைக் ஆக்சுவலி டிசம்பரில் அவங்க இழந்த ப்ராஃபிட்டை திரும்ப ரெக்கவர் பண்ணுற ஒரு கால்குலேஷன் தான். இங்கே தான் ஆட்டோ மேக்கர்ஸ் ஒரு ஸ்மார்ட் கேம் ஆடுறாங்க. டிசம்பரில் ஒரு 100 காரை டிஸ்கவுண்ட்டில் விற்றுட்டாங்கன்னா ஜான்வரியில் வர புது பையர்ஸ் மேலே அந்த லாஸை லோட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, டிசம்பர் பையர்ஸ்க்கு கம்பெனி கொடுத்த கிஃப்ட்டுக்கு ஜான்வரி பையர்ஸ் டேக்ஸ் பே பண்ணணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டெசிமுலேட்டிங் லாஸஸ். இன்னொரு ஹைட் அண்ட் சைடு இருக்குது. டிசம்பரில் டீலர்ஸ் மேலே மேனுஃபேக்சர்ஸ் பெரிய ப்ரெஷர் போடுவாங்க ஸ்டாக்கை காலி பண்ண சொல்லி. லீடர்ஸ் அவங்களோட கமிஷனை குறைச்சி டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஜான்வரியில் ப்ரைஸ் ஹைக் பண்ணும்போது மேனுஃபேக்சரர்ஸ் அந்த ப்ரைஸை மார்ஜினை திரும்ப ரீசெட் பண்ணுவாங்க. இந்த ப்ரைஸ் ஹைக்கில்னா நிறைய டீலர்ஸ் பிஸ்னஸே பண்ண முடியாது. ஸோ ஆட்டோ மேக்கர்ஸ் ப்ரைஸை ஹைக் பண்ணுறது மூலயமா டீலர்ஸை திருப்தி பண்ணுவாங்க. ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வெளில வந்த உடனே மேனுஃபேக்சரோட பணம் அந்த இரும்புக்குள்ளே பிளாக் ஆகிடும். அந்த இரும்பு காரை விற்றா தான் அந்த பணம் திரும்ப வரும். ஆனால் டிசம்பர் எண்டிங்கில் நிறைய ஷோரூமில் அதே வருஷம் மேனுஃபேக்சர் ஆன காருங்க விற்காமல் பைலப் ஆகி நிற்கும். இந்த அன்சோல்டு இன்வென்ட்ரி வெறும் ஸ்டாக் இல்லை, அது மேனுஃபேக்சரோட சைலண்ட் மணி ட்ரெயின். அது இருக்க கம்பெனிக்கும் செலவு அதிகமாகிட்டு போகும். பெரிய பெரிய வேர் ஹவுஸ், பார்க்கிங் ஸ்பேஸ் வேணும், தூசி படியாமல், பேட்ரி டெட் ஆகாமல், டயர் ஃப்ளாட் ஆகாமல் பார்த்துக்கணும். அது எல்லாம் போகாமல் இருக்க ஆள் நியமிக்கணும். இந்த செலவெல்லாம் கம்பெனியோட ப்ராஃபிட்டை மெல்ல மெல்ல சாப்பிடும். இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ண தான் மேனுஃபேக்சரர் ஜான்வரியில் ப்ரைஸ் ஹைக்குன்னு ஒரு டூலை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி ஆடுவாங்க. ஜான்வரியில் ப்ரைஸ் ஹைக் வரப்போகுதுன்னு சொன்னால் தான் டிசம்பரில் மக்கள் ஹரியப் பண்ணி இந்த அன்சோல்டு ஸ்டாக்கை வாங்குவாங்க. பழைய காருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் ப்ரைஸ் ஹைக் ஆக போகுதுன்னு தெரிஞ்சால் பழைய காரோட டிஸ்கவுண்ட் பெரிய டிஸ்கவுண்ட்டாக தெரியும். இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, அதுதான் டிப்ரிஷியேஷன். மேனுஃபேக்சருக்கு இன்னொரு பயம் இருக்குது. கேலண்டர் மாறின உடனே அந்த அன்சோல்டு காரோட மார்க்கெட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 10 to 15% ட்ராப் ஆகும். இந்த ட்ராப்பை பேலன்ஸ் பண்ண கம்பெனி நியூ மாடல் ப்ரைஸை ஆர்டிஃபிஷியலி ஹைக் பண்ணுவாங்க. அப்போ தான் ஓல்டு ஸ்டாக்கோட வேல்யூ ரொம்ப குறையாமல் மெயின்டைன் ஆகும். நம்ம எல்லாரும் நம்மளை ஒரு லாஜிக்கனால ஆளுன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே கார் வாங்கும் போது நம்ம டெசிஷனை
நம்ம பிரெயின் ரொம்ப எமோஷ்னலாக தான் எடுக்கும். ஆட்டோமேக்கர்ஸ்க்கு இந்த பையர் சைக்காலஜி நல்லா தெரியும். இங்கே நம்ம லாஸ் அவர்ஷன், இழப்பு பயத்தை பற்றி பேசியே ஆகணும். ஹியூமன் பிரெயினுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஒரு லாஸ் கிடைக்கும் போது வர வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பயம்தான் உங்களை லாஜிக்கை மறந்து விற்காம நிற்கிற ஒரு பழைய ஸ்டாக்கை டிசம்பரில் வாங்க வைக்கும். ஜான்வரியில் ப்ரைஸ் அதிகமாக போகுதுன்னு சொன்ன உடனே உங்கள் பிரெயின் நான் எக்ஸ்ட்ரா 50,000 இழக்க போகிறேன்னான்ற ஒரு பயம் வரும். இந்த பயம்தான் உங்களுக்கு லாஜிக்கை மறந்து விற்காம நிற்கிற பழைய ஸ்டாக்கை டிசம்பரில் வாங்க வைக்கும். இங்கே தான் இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்குது. நம்ம மனசில் ப்ரைஸ் குவாலிட்டி ஹியூரிஸ்டிக்னு ஒரு லாஜிக் இருக்குது. விலை அதிகமாக இருந்தால் அது நல்ல பொருள்னு நம்ம சப்கான்ஷியஸாக நம்புகிறோம். ஜான்வரியில் கார் ப்ரைஸ் ஹைக் ஆகும்போது நிறைய பையர்ஸ் இப்போ கார் ரொம்ப ப்ரீமியம் ஆகிடுச்சு போல், கம்பெனி ஏதோ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு நம்புவாங்க. அதே காரை டிசம்பரில் ஹெவி டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கும்போது ஏன் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, காரில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். திங்க் பண்ணி பாருங்கள், டிஸ்கவுண்ட் கொடுத்தா டவுட் வருது, ப்ரைஸ் ஹைக் பண்ணால் ட்ரஸ்ட் வருது. இந்த பையர் பிளைண்ட்னஸை தான் ஆட்டோமேக்கர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. தங்களோட பிராண்ட் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ரைஸ் ஹைக் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் பர்செப்ஷன். நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸும் இங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஜான்வரியில் வாங்குகிற காரை நம்ம 2026 மாடல்னு சொல்லி பெருமையாக மற்றவங்க கிட்ட சொல்லிப்போம். ஆனால் அது 2025 மாடலாக இருந்தாலும் 2026 வாங்கணும்னு சொல்லிக்கலாம். இது எதுக்காகனா உங்கள் யூகோக்காக. ஸோ ரியல் வில்லன் ஆட்டோமேக்கர்ஸ் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே இருக்க இந்த இர்ரேஷனல் லாஜிக் தான். இப்போ நம்ம ஆட்டோமேக்கர்ஸோட ஃபேவரட் பேக்கப் ரீசனை பார்க்க போகிறோம். இன்புட் காஸ்ட்டு அப்படின்னு சொன்னது அவங்க சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு சாலிடான லாஜிக் இருக்குது. அதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸ். ஜான்வரி 1 கவர்மெண்ட்டு புது சேஃப்டி நார்ம்ஸை அண்ட் எமிஷன் ரூல்ஸை கொண்டு வருவாங்க. பிஎஸ் நார்ம்ஸ், அதாவது எமிஷனை குறைக்க இன்ஜினில் சென்சாரை மாற்றணும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 6 ஏர் பேக்ஸ் மேண்டேட்ரியாக இருக்கணும், சீட் பெல்ட் ரிமைண்டர்ஸ் காட்டணும். இந்த மாதிரி ரூல்ஸ் வரும்போது மேனுஃபேக்சர்ஸ்க்கு அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகுது. ஆனால் இந்த அப்கிரேடுக்கும் 10,000 தான் செலவாகும், ஆனால் 50,000 ஹைக் பண்ணியிருப்பாங்க. இதுதான் சைலண்ட் அப்டேட் கேம். இது ஒரு சின்ன மேண்டேட்ரி சேஞ்சை வச்சு மொத்த காரோட ப்ரைஸையும் ரீபொசிஷன் பண்ணுறது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ரீசர்டிஃபிகேஷன். ஒரு காரில் இன்ஜினை சின்னதாக ட்வீட் பண்ணாலும் அது திரும்ப டெஸ்ட் பண்ண கவர்மெண்ட் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த R&D அண்ட் டெஸ்டிங்க்கு கோடி கணக்கில் செலவாகும். மேனுஃபேக்சரர்ஸ் இந்த செலவை வருஷம் ஃபுல்லாக ஷேர் பண்ணாமல் ஜான்வரியில் நியூ கம்ப்ளைண்ட்ஸ் உங்கள் தலையில் தூக்கி வைப்பாங்க. இங்கே நம்ம இன்விசிபிள் அப்டேட் பற்றி பேசணும். சாஃப்ட்வேர் அப்டேட், பெட்டர் கேபிங் இன்ஸ்டாலேஷன், இல்லை இன்ஜினில் வர சின்ன வைப்ரேஷன் ரிடக்ஷன், இதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இதை காட்டி ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க. சார் இப்போ இன்ஜினில் இன்னும் ரீஃபண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சேல்ஸ்மேன் சொல்லும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு தயங்க மாட்டீங்க. மாடர்ன் பையர்ஸ் இப்போ சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்காக மக்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்த சேஃப்டி அவேர்னஸை ஆட்டோமேக்கர் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் டூலாக மாற்றிக்கிட்டாங்க. சார் இப்போ இன்ஜின் இன்னும் ரீஃபைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சேல்ஸ்மேன் சொல்லும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தயங்க மாட்டீங்க. மாடர்ன் பையர்ஸ் இப்போ சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்காக மக்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்த சேஃப்டி அவேர்னஸை ஆட்டோமேக்கர்ஸ் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் டூலாக மாற்றிக்கிட்டாங்க. பழைய மாடலில் இருந்தால் அதே சேஃப்டி ஃபீச்சர்ஸை என்ஹான்டு சேஃப்டி ஷூட்னு மாற்றி ஜான்வரியில் ஹைக் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கல் ட்ராப்லாம் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஸ்பெக்கை இன்னும் டீப்பாக செக் பண்ணுவீங்க. நம்ம ஷோரூம்குள்ளே போகும்போது அந்த ஆம்பியன்ஸு, கிளாஸ் பில்டிங்கு, ஏசி, ஷூட் போட்ட எக்ஸிக்யூட்டிவ்லாம் பார்க்கும்போது இந்த ஓனர் கோடி கணக்கில் சம்பாதிப்பார்னு நினைப்போம். ஆனால் ரியாலிட்டியில் ஒரு கார் விற்கிறதுல டீலருக்கு கிடைக்கிற மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய மாஸ் மார்க்கெட் கார்ஸில் டீலரோட ப்ராஃபிட் மார்ஜின் வெறும் 3% to 5% தான். இமேஜின் பண்ணுங்கள், 10 lakh காரை விற்க அந்த டீலருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வெறும் 35,000 to 40,000 தான். இதில் தான் அவர் ஷோரூம் ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, ஸ்டாஃப் சேலரி, அந்த ஃப்ரீயாக கொடுக்குற ஃப்ளோர் மேட்டு, கீ செயின் செலவையும் பார்க்கணும். டீலரோட நிலைமை எப்பயும் எட்ஜில் தான் இருக்கும். ஏன் டீலர்ஸ் இந்த ஜான்வரி ப்ரைஸ் ஹைக்கை எதிர்க்காமல் சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா இயர் எண்டில் மக்கள்கிட்ட கார் விற்க மேனுஃபேக்சரர்ஸ் டீலரை ப்ரெஷர் பண்ணுவாங்க. டீலர்ஸ் அவங்களோட கையிலேருந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த மார்ஜினையே ஜீரோ ஆக்கிடுவாங்க. ஸோ இந்த ஜீரோ மார்ஜின் ஸ்டேஜிலேருந்து டீலர் சர்வே ஆகணும்னா ஜான்வரியில் அந்த ப்ரைஸ் ரீசெட் ஆகணும். இப்போ ஜீரோ ப்ராஃபிட்னு சொன்னல, அதனால சில ஆட் ஆன் ட்ராப் இருக்குது. கார் சேலில் ப்ராஃபிட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே டீலர்ஸ் வேறு வழியை கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இன்சூரன்ஸ், அசசரிஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி. இன்சூரன்ஸ் வெளியில் 30,000 ரூபாய் கிடைக்கிற இன்சூரன்ஸ் ஷோரூமில் 50,000 சொல்லுவாங்க. அசசரிஸ் 2,000 ரூபாய் ஒர்த்து க்ரோம் ஸ்டிப்பை 8,000 ரூபாய்க்கு எசென்ஷியல் கிட்டுன்னு சொல்லி விற்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் மனசில் ஒரு கேள்வி இருக்கும்,
இந்த கார் கம்பெனிஸ்குள்ளே ஏதாவது சீக்ரெட் மீட்டிங் நடக்குதா? எல்லாரும் ஒரே நேரத்தில் 50,000 ஏற்றலான்னு பேசி வச்சுட்டு பண்ணுறாங்களா அப்படின்னு தோணும். உண்மை என்னென்னா 2005லேருந்து இந்த ஜான்வரி ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணது மாருதி சுசுகி தான். இண்டஸ்ட்ரியில் யாராவது ஒரு ப்ரைஸ் லீடர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா மற்ற எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரைஸ் சிக்னலிங். இங்கே தான் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சைக்காலஜி ப்ளே ஆகுது. எல்லா பிராண்ட்ஸும் ப்ரைஸ் ஹைக் பண்ணும்போது ஒரு பிராண்டு மட்டும் ப்ரைஸ் ஹைக் பண்ணலன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஏன் இவங்க ஹைக் பண்ணல? ஒருவேளை குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ? இந்த பிராண்டு விற்காமல் நிற்குது போல், அதான் ப்ரைஸை ஹைக் பண்ணாமல் இருக்காங்க. இப்படி அந்த பிராண்டை சீப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் சீப்னு பேர் வாங்குறது ஒரு பிராண்டுக்கு டெட் சென்டென்ஸ் மாதிரி. ஸோ தங்கள் பிராண்டோட ப்ரீமியம் பர்செப்ஷனை மெயின்டைன் பண்ண நிறைய கம்பெனிஸ்க்கு அவசியம் இல்லாத போதும் கூட்டத்தோட கூட்டமாக ப்ரைஸை ஹைக் பண்ணிவிடுவாங்க. இது வெறும் பிஸ்னஸ் இல்லை, இது சோஷியல் ஸ்டேட்டஸ் கேம். இப்போ நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பொதுவாக டிசம்பர் ஜான்வரியில் நடக்கிற எல்லா கார்ப்பரேட் சீக்ரெட்ஸையும் பார்த்துட்டோம். மெயினாக இப்போ இந்த நியூ இயருக்கு மந்த்லேயே கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், டிசம்பரில் டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாமா, இப்போ ஜான்வரி ப்ரைஸ் ஹைக்கில் வாங்கலாமா? டிசம்பரில் வாங்கினா 2 டிஸ்அட்வான்டேஜ் தான். ஒன்று ரீசேல் வேல்யூ, அப்புறம் ஸ்டாக் கிளியரன்ஸ். ஆனால் ரெண்டுமே பெரிய பிரச்சனை கிடையாது. அது எப்படின்னா, நீங்கள் டிசம்பரில் கார் வாங்கும்போது உங்கள் கையில் கிடைக்கிற அந்த 1 lakh to 1.5 lakh டிஸ்கவுண்ட் ஒரு இமீடியட் ப்ராஃபிட்டு. நீங்கள் காரை 5 வருஷம் கழித்து விற்கும் போது 2024 மாடலுக்கும் 2025 மாடலுக்கும் வர ரீசேல் வேல்யூ டிஃப்ரென்ஸ் வெறும் 30,000 to 50,000 தான் இருக்கும். ஸோ நீங்கள் டிசம்பரில் சேவ் பண்ண அந்த 1 lakhல ஜான்வரி பையரை விட நீங்கள் தான் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஸோ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ். இது உங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது. இதை கிராக் பண்ண நீங்கள் பிடிஐ, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் காரை வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணால் போதும். ஆனால் ஜான்வரிக்கு நான் ஃபுல்லாக டிஸ்அட்வான்டேஜ் தான் சொன்னேன். ஆனால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னா, உங்கள் ஈகோக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எல்லாரும் 2025 கார் வச்சுருக்கும் போது நான் 2026 கார் வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் அந்த நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பே பண்ணுற ப்ரைஸ் ஹைக் அமௌண்ட்டு ஆக்சுவலாக கம்பெனியோட இன்வென்ட்ரி லாஸுக்கு தான் கவர் ஆகுது. ஆனால் அந்த 2026 வெறும் பேப்பரில் தான் இருக்குமே தவிர ஆக்சுவலாக டிசம்பர் மேனுஃபேக்சர் ஆன காரை தான் நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கேஷ் பே பண்ணாலும் 80% பழைய கார் தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு மணி முக்கியம் இல்லை, ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். அண்ட் ஒரு வருஷத்துக்குள்ளே காரை மாற்றிடுவேன்னு நினைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி தான் பெஸ்ட்டு சாய்ஸு. என்னோட நோக்கம் டிசம்பரில் வாங்குங்கன்னு சொல்கிறது இல்லை, நமக்கு கிடைக்கிற சாய்ஸஸோட ஹைட் அண்ட் ட்ரூத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.